வணக்கம் அன்பு குழந்தைகளே. ஒரு காலத்தில் உலகத்தில் இருந்த மனிதர்கள் மிகவும் கெட்டவர்களாக மாறினார்கள். அவர்கள் நல்லதை செய்யாமல் தவறான செயல்கள் செய்து வந்தனர். இதை பார்த்த கடவுள் கவலைப்பட்டார். ஆனால் அந்த உலகத்தில் ஒரே ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் பெயர் நோவா. அவர் எப்போதும் கடவுளை நம்பி நல்ல வழியில் நடந்தார். ஒரு நாள் கடவுள் நோவாவிடம் சொன்னார், நோவா, நீ ஒரு பெரிய பேழை கட்ட வேண்டும். விரைவில் பெரிய மழை வரும். அந்த பேழையில் நீயும் உன் குடும்பமும் எல்லா மிருகங்களும் இரண்டு ஜோடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறினார். நோவா கடவுளின் வார்த்தையை கேட்டார். அவர் பெரிய பேழை கட்டினார். எல்லா மிருகங்களையும், யானை, சிங்கம், பறவைகள், சிறிய பூச்சிகள் அனைத்தையும் ஜோடி ஜோடியாக கொண்டு வந்தார். பின்னர் மழை ஆரம்பமானது. அது சாதாரண மழை இல்லை. 40 நாட்கள் தொடர்ந்து பெய்த பெரிய மழையாய் இருந்தது. தண்ணீர் எல்லா இடங்களையும் மூடியது. ஆனால் நோவாவும் அவரது குடும்பமும் மிருகங்களும் பேழையில் பாதுகாப்பாக இருந்தன. கடவுள் அவர்களை பாதுகாத்தார். இந்த கதையின் வழியாய் கூட பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் எப்போதும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். கடவுளை நம்ப வேண்டும். நம்மை சுற்றி தவறான மனிதர்கள் இருந்தாலும் நாம் நன்மையானதையும் நேர்மையானதையும் செய்யும் போது நிச்சயமாகவே கடவுளும் நம்மை எப்போதும் பாதுகாக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். நோவாவை பாதுகாத்த ஆண்டவர் நம்மையும் பாதுகாப்பார் என்பதிலே ஒரு துளியும் சந்தேகமில்லை.